Bible Pearls. இது ஒரு நீண்ட நாள். இயேசு கடற்கரையில் மக்கள் கூட்டத்தினிடம் பாடங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். சூரியன் மறையத் தொடங்கிய போது அவர் தம் சீடர்களை பார்த்து, ஓர் பக்கக் கடலை கடக்கலாம் என்றார். அதனால் அவர்கள் எல்லோரும் ஒரு படகில் ஏறி அமைதியான நீரில் புறப்பட்டார்கள். வானம் தங்கமாக பொழிந்தது, அலைகள் மென்மையாக இருந்தன. இயேசு அந்த நாளின் பராமரிப்பால் சோர்ந்தவர் படகின் பின்புறத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு தூங்கினார். ஆனால் திடீரென்று எல்லாமே மாறிவிட்டது. கருமையான மேகங்கள் வானத்தை மூடின, காற்று முழக்கமிட்டது. அலைகள் படகின் மீது பலமாக தாக்கின, மேலும் உயர்ந்தன. அந்த சீடர்கள் கடலில் பழகிய வலுவான மீனவர்கள், அவர்கள் கூட அச்சத்தில் உறைந்தனர். தண்ணீர் படகுக்குள் ஊழ்ந்தது. படகு அதிவேகமாக ஆடியது. அவர்கள் கதறினர், ஆசிரியரே, நாங்கள் மூழ்கிக் கொள்வோமா என்ற அச்சத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு விழித்தார். அவர் புயலின் நடுவில் அமைதியாகவும் உறுதியாகவும் நின்றார். அவர் அலைகளை நோக்கி, அமைதி, நின்று போ என்றார். அந்த நிமிஷத்தில் காற்று நின்றது. அலைகள் மென்மையாகிவிட்டன. புயல் மறைந்தது. இயேசு தம் சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் ஏன் இவ்வளவு அஞ்சுகிறீர்கள்? இன்னும் விசுவாசம் இல்லையா? சீடர்கள் அதிசயித்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்ல பேசிக்கொண்டனர். இவர் யார்? காற்றும் அலைகளும் கூட அவருக்கு கீழ்ப்படுகின்றன. வாழ்க்கையில் நாமும் பல புயல்களை சந்திக்கிறோம். அச்சமூட்டும், கட்டுப்பாட்டை இழந்ததாக உணரப்படும் தருணங்களை. ஆனால் இந்த கதை நம்மை நினைவுறுத்துகிறது, இயேசு எப்போதும் நம்முடன் இருக்கிறார். சிரமமான தருணங்களிலும் கூட நம்முடன் இருக்கிறார். நாம் அவரை நம்பினால் நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அவர் ஒவ்வொரு புயலுக்கும் மேலானவர்.